கிளாஸஸில் நம்ம ஆர்கன்ஸா ரிப்பனை வச்சு ஃப்ளவர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆர்கன்ஸாவிலையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டெயின் ரிப்பன்லேயும் பண்ணலாம். ஸோ நான் ஓரளவுக்கு ஒரு முழம் 1 மீட்டர் அளவு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரியே மடிக்கணும். 2 பக்கமும் சென்டராக வச்சுக்கிட்டு நீங்கள் மடிச்சுக்கிட்டே வரணும். ஏற்றியும் தாத்தியும் இல்லாமல். ஸோ இந்த பக்கமும் சென்டராக வச்சு ஒரே மாதிரியே மடிங்க, ஒரே அளவில் மடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும், டிசைன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும் ஃப்ளவரு. ஸோ மொத்தம் உங்களுக்கு 2 டைப் இதில் சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இதுலேயும் பண்ணி காட்டுவேன், ஆர்கன்ஸாலையும் பண்ணி காட்டுவேன். நீங்கள் உங்களோட பேபிஸோட கவுன்ஸில் டைரெக்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களோட பேபிஸோட கவுன்ஸில் ஸ்டிச் பண்ணலாம் நீங்களே. ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. இப்போ நான் வந்துட்டு இதுலேயே இன்னும் நல்லா பெரிய ஊசியை உங்களுக்கு விற்கவும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இப்படி நான் எடுத்துட்டேன். இப்போ பேக் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு நான் அந்த ஒரு பக்கம் இதை வந்துட்டு இப்படி எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஊசிக்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த ஹோல்ஸ்குள்ளே லைட்டாக இன்சர்ட் பண்ணி இழுத்தா போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன் செகண்ட், பேக் சைடில் வந்துட்டு இழுத்ததை அப்போ அடியில் பிடிச்சி இப்படி திருகணும். திருக உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகி அப்படியே ஃப்ளவர் மாதிரி வரணும். ஸோ லைட்டாக டேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் டேர்ன் பண்ண தான் அந்த ஊசியும் கீழே இறங்கி உங்களுக்கு பூவும் ஃப்ளவரும் அழகாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் இது கஷ்டம் தான் வெளியே வர்றது, பட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணணும், ஆட்டணும், நல்லா ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுங்க இப்படி. ஸோ ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் கொஞ்சம் இழுத்து விட்டு இழுங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள் நல்லா நீடியில். ரொட்டேட் பண்ண கிடைக்கும் உங்களுக்கு அழகாக அந்த நடுவில் மாட்டினது. உங்களுக்கு இழுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன நான் ரொம்ப பிடிச்சி இழுக்கிறப்ப ஃப்ரேம் ஆடுது, அதனால் நான் பேக் சைடில் எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு அது வந்துருச்சு பாருங்கள். வந்ததுக்கப்புறம் ஊசியை எடுத்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நெருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த நெருப்பை இதோட வச்சு இப்போ நம்ம காட்ட போகிறோம். ஸோ நல்லா காட்டிட்டா நமக்கு ரெடி. ஸோ ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வச்சு இப்போ நம்ம அதில் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் நார்மல் 3mm பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பெரிய பீட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக பெரிய பீட்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா பெரிய ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், இதுனாலும் வைக்கலாம். நான் சிம்பிளாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃப்ளவர் ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அது உள்ளேயே போயிடுச்சு, இருந்தாலும் அது அழகாக உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்டெயின் கிளாத்தில் 1/4 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நான் ஃபுல்லாக மடிச்சுக்கிட்டே வரேன். ஓகேங்களா? ரொம்ப பெருசாக மடிக்காமல் கொஞ்சம் மீடியம் சைஸஸாக வந்துட்டு சென்டரும் மடிச்சுக்கிட்டே வரேன். இதுவும் ஒரே அளவாக மடிங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது டிசைன்ஸ் கரெக்டாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி ஃப்ளவராக ரொட்டேட் பண்ணுறப்ப ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் அது அசிங்கமாக போயிடும், ஃப்ளவர் மாதிரியே தெரியாது. இதே டைப்லேயே நான் ஆர்கன்ஸா ரிப்பன்லேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு வேளை உங்ககிட்ட ஆர்கன்ஸா ரிப்பன் இல்லாட்டி உங்ககிட்ட ஸ்டெயின் கிளாத்து தான் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு நான் பண்ணுறது ஸ்டெயின் கிளாத்து. ஓகேங்களா? நம்ம அந்த ஃப்ளவர் கிளாத்தில் பண்ணோம் இல்லைங்களா, இதே மாதிரி ரிப்பனாக உங்களுக்கு விற்கும் 2 சைடும் இது பண்ணி. அது க்ரீன் கலரில் பண்ணது ஆர்கன்ஸா ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ இதுலேயும் உங்ககிட்ட ஒரு வேளை ஆர்கன்ஸா இல்லை அப்படின்னா ஸ்டெயினில் பண்ணுங்கள், ஸ்டெயின் இல்லைன்னா ஆர்கன்ஸாவில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனால தான் நான் 2லேயும் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதே மாதிரியே பேக் சைடு எடுத்துக்கிட்டு நீடியில் அந்த ஒரு இதை எடுத்துக்கிறோம். எடுத்து விட்டுட்டு க்ராஸாக கட் பண்ணுறோம். க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே வந்துட்டு விடுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? நம்ம அதிகம் எதுவுமே பண்ணணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக பிடிச்சி இழுத்தாவே போதும், நமக்கு வந்துடும். இதுக்காக நம்ம அதிக நேரம் புஷ் பண்ணணும், வெடுக்குன்னு இழுத்திங்கன்னா நீடிலும் அதுலேருந்து வெளியே வந்துட போகுது. பழையபடி அதே மாதிரியே நீடியில் வந்துட்டு திருப்பி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரப்போ உங்களுக்கு அதே மாதிரியே ஃப்ளவர் கிடைக்கும். இது வந்து 1/4 இன்ச்சு. நீங்கள் இதை 1/2 இன்ச்சஸ்லேயும் பண்ணலாம், 1 இன்ச்சஸ்லேயும் பண்ணலாம். ஸோ நான் 1/4 இன்ச்சஸில் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். மீடியம் சைஸ் ஃப்ளவராக உங்களுக்கு எல்லா சைஸஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். இதே மெத்தடு தான் இது உங்களுக்கு.
ஸோ பொறுமையாக வச்சு இழுங்க. ஸோ இது கொஞ்சம் ஏன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாத்தை மேலே தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழ் இது வந்துக்கிட்டே வரும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நீடியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நீடியில் எடுத்துட்டு அதுக்கு எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணி நீங்கள் அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் நான் சென்டராக நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா 2 தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு பீட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு 2 டைப்லேயும் கிளாத் டிஃப்ரென்ஸு. இப்போ நான் அதே மாதிரி ஸ்டெயின் கிளாத்தஸ்லேயே 1 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டராக குத்தாமல் ஒவ்வொரு இதுக்கும் க்ராஸாக ஒரே அளவில் க்ராஸாக குத்த போகிறோம். இந்த எட்ஜஸ்ஸு ஸோ சென்டராக தான் குத்திருக்கோம். ஸோ இந்த எட்ஜஸ் ஸோ க்ராஸாக குத்துறப்ப ஃப்ளவர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வரும் உங்களுக்கு. இது நல்லா ஃப்ளாட் ஃப்ளவராக இருக்கும். நீங்கள் இந்த ரிப்பன் இன்னும் அதிகமாக கூட எடுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்தனால கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்திருக்கு, பெருசாக வராமல் ஃப்ளாட்டாக வந்திருக்கு எனக்கு. நீங்கள் வந்துட்டு இதே கிளாத்தை இன்னும் அதிகமாக கூட எடுக்கலாம். இதுவுமே பேபிஸோட ட்ரெஸ்ஸஸில் நம்ம வைக்கலாம். அதே மாதிரியே தான் எகைன் பேக் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் எடுத்து அந்த கட் பண்ணதை உள்ளே சொருவி நம்ம கிளாத்தில் இழுக்கணும். இப்படி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஸோ எகைன் நம்ம அதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே அழகாக உங்களுக்கு தெரியும். பார்க்கவே தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஃப்ளவரு? ஸோ இதையும் அதே மாதிரியே ரொம்ப இழுக்க முடியாது உங்களால். ஒவ்வொரு ஃப்ளவராக தூக்கி விட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் கிளாத் மொத்தம் அந்த நம்ம ஓரமாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக தூக்கணும். கிளாத் வந்துட்டு பிரிஞ்சிடக்கூடாது. பிரிஞ்சால் அசிங்கமாக தெரியும் உங்களுக்கு. எட்ஜஸில் பிடிச்சி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோதான் வந்துடும். ஸோ நான் ஏன் ஒரு செகண்ட் அது வெளியே எடுத்துகிட்டு போய் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃப்ரேம்லேயே பண்ணுறப்ப அது ஃபுஷ்ஷாக இழுக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் வெளியே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்பனை ஜாயின் பண்ணதை மட்டும் நம்ம எடுத்துட்டு வழக்கம் போல் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு மெழுகுபத்தியில் காட்ட போகிறோம். மெழுகுபத்திலையும் காட்டலாம், ஃபயர்லேயும் காட்டலாம். அவ்வளோதான். ஸோ இதையும் நான் அந்த பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் கம்மியாக எடுத்தனால எப்படி இருக்குது. இன்னும் நீங்கள் அதிகமாக எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஃப்ளவர்ஸ் அடுக்கடுக்காக அழகாக வந்திருக்கும். இது கிராஸாக பண்ணுறப்போ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸு. ஸோ இது எங்ககிட்ட 1/2 இன்ச்சஸில் இருந்தாலும் பண்ணலாம், ஆர்கன்ஸா ரிப்பன்லேயும் பண்ணலாம். என்கிட்ட 1/2 சைஸ் இல்லை, 1 சைஸ் அண்ட் தென் 1/4 இன்ச்சஸில் இருக்கனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸஸில் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம லீஃப் இதுக்கு பண்றோம். லீஃபுக்கு என்கிட்ட கிரீன் கலர் இல்லை. இதே 1/4 இன்ச் அந்த ஸ்டெயின் கிளாத் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கிராஸா கட் பண்ணி விட்டுட்டு அந்த சைடில் பிடிச்சி இப்படி கோத்துட்டு இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நாட் விழுந்துரும். அதுக்கப்புறமேட்டுக்கு கடைசியாக நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட் போட்டுட்டு ஸோ இப்போ நம்ம கிளாத்தில் பிடிச்சி இப்படி எடுக்கிறோம். ஸோ நான் இந்த ஓரத்தில் எடுக்கிறேன் பாருங்க. எடுத்துட்டு நல்லா பொறுமையாக பிடிச்சிடுங்க. இழுத்ததுக்கப்புறம் வரும். ஸோ கொஞ்சம் தூரம் கேப் விட்டுட்டு அந்த ஊசியை இன்சர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நமக்கு அழகாக லீஃப் மாதிரி மெத்தடில் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்துட்டு லீஃப் மெத்தட். ஓகேங்களா? இது நீங்கள் க்ரீன் கலரில் பண்ணலாம். க்ரீன் லீஃப்னாவே திக் க்ரீன் அண்ட் தென் லைட் க்ரீனில் தான் இருக்கும். ஸோ எங்கிட்ட அதில் க்ரீன் கலர் அவைலபிளாக இல்லை இப்போ. ஸோ நீங்கள் இருக்கிறத வச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே கலரில் தான் பண்ணணும், லீஃபில் தான் பண்ணணும், ரோஸ் கலரில் தான் பண்ணணும் அப்படிலாம் நத்திங். உங்ககிட்ட இருக்கிற கலரை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ அழகாக வந்திருக்கும் உங்களுக்கு லீஃபு. நிறையா பேர் போன கிளாஸஸில் லீஃப் புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் எகைன் இதில் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தாண்ட 3 சைடுமே நீங்கள் லீஃப் மேக் பண்ணலாம். 3 அழகாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.